நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் அஷ்டமி நவமி அப்படின்னா கண்ணன் பிறந்த நாள், ராமன் பிறந்த நாள் அப்படிங்கிறத எல்லாருமே தெளிவாக சொல்லுவோம். ஆனால் ஒரு நல்ல காரியம் நம்ம செய்யணும், ஒரு நல்ல நாள் பார்க்கணும், இந்த காரியங்களை இப்படித்தான் செய்யணும், இதை இன்னைக்கு தான் அதை ஆரம்பிக்கணும் அப்படின்னா நம்ம உடனே இன்னைக்கு நாள் என்ன நாள் அப்படிங்கிறது தான் பார்க்கணும். அப்போ அஷ்டமி நவமி அப்படின்னு சொன்னால் இந்த அஷ்டமி நவமியில் எதுவுமே நல்ல காரியம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது இதெல்லாம் சிறு வயதிலிருந்தே எப்படி நம்ம பழகி வந்துட்டோம், நமக்கு இப்படி தான் சொல்லி கொடுத்துருக்குறாங்க, அதை தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் பெரியவங்க சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு நம்ம சொல்கிறோம், சாஸ்திரங்கள் சொல்லுதுன்னு சொல்கிறோம், அதை தான் பின்பற்றணும்னு சொல்கிறோம். ஆனால் எந்த அர்த்தத்தில் சாஸ்திரங்கள் சொன்னாங்க, எதுக்காக அப்படி சொன்னாங்க? கண்ணன் பிறந்த நாளில் நல்லது செய்யக்கூடாதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? ராமன் பிறந்த நாளில் நல்லது செய்யக்கூடாதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஆனால் சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னா அதில் உள்பட நம்ம தெரியணும்ல. இப்படித்தான் சாஸ்திரங்கள்ங்கிறது இன்னைக்கு விஞ்ஞானிகள் சொல்ற மாதிரி அல்லது ஒரு படித்தவங்க சொல்ற மாதிரி ஒவ்வொன்றுக்கும் சில வரைமுறைகளை வரையறுத்து தான் கொடுக்குறாங்க. விஞ்ஞானியாக இருந்தால் இதை இப்படித்தான் செய்யணும், இப்படி செஞ்சாதான் இது அது ஒரு தாவர இன பயிர்களாக இருந்தாலும் சரி, அவங்க கண்டுபிடிச்ச இயந்திரங்களாக இருந்தாலும் சரி, அதாவது எலக்ட்ரானிக் சாதனங்களாக இருந்தாலும் சரி, இது இப்படித்தான் வேலை செய்யும் அப்படிங்கிறத வரையறுத்து அவங்க சொல்றாங்க. அதுபோல தான் அது எப்படி ஒரு சட்ட திட்டம் சாஸ்திரம் அது சொல்றோமோ இதே போலதான் அன்னைக்கு நம்மளை போல மனிதர்களாக வாழ்ந்த மெய்ஞானிகள், இன்னைக்கு விஞ்ஞானிகள் சொல்ற மாதிரி மெய்ஞானிகள், மெய்யை உணர்ந்தவங்க தன்னுடைய சந்ததியினரும் தன்னை போல இருக்கக்கூடிய மனிதர்களும் அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறத இதெல்லாம் சொன்னாங்க. ஆனால் உள்ள அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறாம நம்ம எல்லாத்தையுமே அரசுகள் தன்னுடைய சுயநலத்துக்காண்டி மக்களை பூரா தனக்கு கீழே அடிமையாக்குறதுக்காண்டி தன்னை காட்டி யாரும் பெரிய ஆளா போயிடக்கூடாது, தன்னுடைய பலவீனம் அது செயலுக்கு வந்துடக்கூடாது, நான் எப்பவுமே தெளிவானவனா இருக்கணும், மற்றவங்களை காட்டணும், நான் தான் அறிவாளியா இருக்கணும் அப்படிங்கிறதுனால மக்களை பூராமே உண்மைகளை அறிய விடாதபடி அவங்க தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறத மறைச்சி 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 இதுதான் சட்டம், இதுதான் சாஸ்திரம், இதுதான் சாங்கின்னு ஆகிப்போச்சு. நம்ம குருநாதர் தான் இதை இந்த உபதேசத்துல அஷ்டமி நவமியில எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படிங்கிறத தெளிவா சொல்றாரு. ஏன்னா அஷ்டமி கண்ணன் அப்படின்னு சொல்றோம், ஆனா நம்ம கண்ணன் அப்படின்னு சொன்னா எங்கேயோ இருக்கிறாரு கண்ணன் கிருஷ்ணன் அப்படின்னு நினைச்சோம். நவமின்னு சொன்னா ராமன், ராமன் ஒரு கடவுள் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். இது எல்லாமே காரண பெயர்கள் தான், ஞானிகளால் மகரிஷிகளால் கொடுக்கப்பட்ட காரண பெயர்கள் தான். அப்ப இங்க கண்ணன்கிறது யாருன்னா நம்ம கண்ணு தான், நம்ம கண்களை தான் கண்ணன் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல நம்முடைய எண்ணங்கள் அதைத்தான் ராமன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம மனிதர்களாக இருந்தாலும் வெளியில இருந்து வரக்கூடிய எதன் வழியும் அதிகமா நம்ம உற்று நோக்குறோம் கவர்றோம் அப்படின்னு சொன்னா கண்ணு வழியா தான், காதுல கேட்கறது ரெண்டாவது தான். அதே சமயத்துல கண்ணுல ஒரு சக்தி இருக்கு, காந்த புலனறிவுன்னு சொல்றது. கருவிழி அப்படிங்கிறது பதிவாக்குறது, படம் பிடிக்கிற ஒரு கேமரா மாதிரி. காந்த புலனறிவுங்கிறது இழுத்து கொண்டாடுற சக்தி. அப்ப கேமராவை எப்படி பதிவாக்கி அதுக்குள்ள கொண்டு வருதோ இதே போலதான் நம்ம கண் ஒன்றை பார்க்கிறோம் அப்படின்னா அதை படம் பிடிக்குது, அதே சமயத்தில் அதில் இருக்கக்கூடிய உணர்வு அதான் இந்த கவன சக்தியால் இழுத்து கவரு. அதுக்கப்புறம் அது நம்ம ஆன்மாதான் அது மாறியதை நமக்குள்ள உயிர்ல படும்போது என்ன ஆகுதுன்னா இயக்கங்களா மாறுது. உயிர்ல படலைன்னு சொன்னோம்னா அந்த உணர்ச்சிகளாக நம்ம இயக்காது, தெரிந்து கொள்ள முடியாது. நெருப்புல ஒரு பொருள் போட்டாதான் அவனுடைய மனம் வரும், நெருப்புல அந்த பொருள் போடவில்லை என்றால் மனம் வராது. அதுபோல உயிர்ல பட்டாதான் நமக்குள்ள எண்ணங்கள் வரும். அப்ப அதனாலதான் அஷ்டமி அப்படின்னா அதனுடைய இயக்கங்கள் என்ன, நவமினா அதனுடைய இயக்கங்கள் என்ன. அஷ்டமின்னு சொன்னா இருட்டு, அந்த இருண்ட நிலைகள் தன்னிச்சையா அதுக்கு உண்டான நிலைகள் இல்லை அப்படிங்கிறத உயிர்ல பட போகும்போது அதனுடைய இயக்கங்கள் வருது அப்படிங்கிறத அஷ்டமி நவமின்னு வரிசையை வச்சு காமிக்கிறாங்க. ஏன்னா உயிர் இருக்கக்கூடிய காந்த, கண்ணில் இருக்கக்கூடிய காந்த இதை ஆன்மாவை மாற்றினாலும் ஆன்மாவில இருந்து வர்றத சுவாசிச்சு உள்ளுக்குள்ள கொண்டு போறது, இயக்க சக்தியா மாற்றுறது உயிரோட வேலை. உயிர்ல பட்டாதான் எண்ணங்கள் வருது. இப்படி நம்ம உடம்புல கோடானு கோடி எண்ணங்கள் இருக்கு, அணுக்கள் இருக்கு,
இதெல்லாம் கண் கொண்டு நம்ம பதிவாகி அது நமக்குள்ள விளைய வச்சதுதான். அதுல நம்ம எந்த சுவிட்சை போடுறோமோ காத்துல இருந்து பிரிச்சு அதான் ஆன்மாவை மாத்துது. ஆன்மாவை மாத்துறது நம்ம மூக்கு வழியை சுவாசிக்கிற உயிரில படுது, இயக்க சக்தியா மாறுது. அப்ப உயிரால் நுகரப்பட்ட இந்த உணர்வுகள் தான் நம்ம சொல்றோம் என் மனசுன்னு சொல்றோம். இல்ல நம்ம ஒவ்வொருத்தருடைய எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கு, என் மனசுக்குள்ள என்ன ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா உயிரில பட்டு இது சதா நமக்குள்ள நம்ம எப்படி சுவாசிச்சுட்டே தானே இருக்கிறோம். அப்ப அந்த எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கு, அதான் நவமி. அப்ப கண்கள் வழியா ஒண்ணு நுகரப்பட போகும்போது அது ஆன்மாவை தான் மாற்ற முடியுது, அதுக்கு இயக்கம் இல்லை. அதான் அஷ்டமி அப்படிங்கிறத அதோட நிறுத்திக்கிறாங்க. ஆனா உயிரில பட்ட பிற்பாடு இயக்கமாகுது, எண்ணங்கள் தோன்றுது. அது அஷ்டமிங்கிறது 8, நவமிங்கிறது 9. அது உயிருடன் ஒன்றி அதுல பட்டு அது இயக்க சக்தியா மாறும்போது நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும். அஷ்டமின்னா இருள் சூழ்ந்த நிலைகள், அதனாலதான் இருள்ல எதுவும் செய்யாதீர்கள் அப்படிங்கிறாங்க. ஆனா இருள எதுவும் செய்யாதுன்னு சொன்ன மாதிரி நவமியிலையும் எதுவும் செய்யக்கூடாது, அஷ்டமியிலையும் செய்யக்கூடாது அப்படிங்கிறோம். ஏன்னா உண்மையை நம்ம அறிய வைக்கக்கூடியது, அறிய செய்வது கண்கள் தான். ஆனா அறிந்து கொள்ளக்கூடிய இந்த அறிவின் தன்மையாக இருந்தாலும் அது நல்லதை என்னன்னா நம்ம உயிர் என்ன செய்யும், அது நல்லதா இயக்கும். அத அஷ்டமி நவமி அப்படின்னு பொதுத்தன்மையை சொன்னாலும் கூட அதுல எது தெளிவா இருக்குதோ அதன் வழிதான் நம்ம செயல்பட முடியும். இப்போ உதாரணத்துக்கு குருநாதர் இங்க ஒரு உதாரணம் சொல்றாரு. இப்போ ஒருத்தர் வேதனைப்படுறாரு, கஷ்டப்படுறாரு, அஷ்டமி நம்ம கண்களை உற்று பார்க்கிறோம். அவர் வேதனைப்படுறாருன்னு சொல்ல போகும்போது நம்மளால சிரிக்க முடியுமா, சந்தோஷப்பட முடியுமா? முடியாது. அவர் வேதனைப்படுறாருன்னு உற்று பார்த்ததுமே அவருடைய உணர்வுகள் நமக்குள்ள இழுத்து உயிரால் இயக்கப்பட போகும்போது அந்த வேதனைங்கிற உணர்வு நம்ம பட்டதுமே நம்மளையும் சோர்வடைய செய்து நம்மளையும் இனம் புரியாம அவன் இப்படி இருக்கிறாரே அப்படின்னு. அவன் சொன்ன தத்துவம் என்ன அப்படின்னு சொன்னா அவர் வேதனைப்படுறாரு நீ பார்த்தில்ல, பார்க்கப்பட போகும்போது அது இருள் சூழ்ந்த நிலையாகுது இல்ல, உனக்குள்ள வேதனை வருது இல்ல, உன்னை அறியாமலே உனக்குள்ள எத்தனை சிந்தனைகள் நல்ல எண்ணங்கள் குறையுது இல்ல. அதனால அந்த வேதனையை நீ நுகராதே, அந்த தீமையானதை எண்ணாதே. கண்களை விட்டு பார்க்கப்படும் போதே இது தெரிய வருது, அந்த தீயதை எண்ணாதேன்னு சொல்றாங்க. அப்ப வேதனைங்கிற ஒரு இருள் அது உயிரில பட போகும்போது நம்மளை என்ன செய்யுது, நம்மளை வேதனை பட வைக்குது. உயிரில பட போகும்போது 9வது அப்ப வேதனையான உணர்வு நமக்குள்ள வருது. அந்த வேதனை உணர்வு வந்தவர்கள் நம்மளால என்ன செய்யணும், அடுத்து ஒரு காரியத்தை செய்யணும்னு சொன்னோம்னா இருப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு, மனசு பார்த்ததுன்னு எனக்கு மனசு சரியில்லை அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்க, அப்ப தீயதை நீ பார்க்க கூடாது அப்படிங்கிறது கண்ணை சொல்லி அஷ்டமின்னு சொன்ன மாதிரி தீமையான உணர்வு நீ எண்ணக்கூடாது நவமி. வேதனைப்படுறார் அப்படிங்கிறத நீ பார்க்கல, அந்த வேதனைப்படுறாரு நீ எண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. விஞ்ஞானிகள் சொல்ற மாதிரி எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக். அப்ப இதுல ஒரு எழுத்து ஒரு நம்பர் மாறி போயிடுச்சுன்னா இது வேலை செய்யாதுங்க, இந்த நம்பர் தான் போடணும், இந்த நம்பர் போட்டாதான் இது வேலை செய்யும் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம வேதனைப்படக்கூடியது, ஆத்திரப்படக்கூடியது, கோவப்படக்கூடியது இதெல்லாம் நமக்குள்ள சேர்த்துக்கிற கூடாது, நமக்குள்ள ஜீவன் பெறக்கூடாது அப்படிங்கிறது தான் அஷ்டமி நவமி. இதுல நீ இதெல்லாம் செய்யாத அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இருள் சூழக்கூடிய நிலைகளை நீ கொண்டு வராத பார்க்கல, ஆனா நீ தீமையை நீக்கக்கூடிய வளர்ச்சி பெற்று மனிதனா வந்திருக்கிறீல்ல. அப்ப மனிதனா வந்த நிலைகள்ல இந்த கண்களால ஒரு தீமையை நீ பார்த்தேன்னா அதை எடுத்துக்கிற கூடாது, அது உயிரில பட்டு இயக்க சக்தி அமைதி ஒன்னையும் அந்த வழிக்கு கொண்டு போக விடக்கூடாது. அப்ப அஷ்டமி நவமியில நீ இந்த காரியம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க. இந்த காரியத்தை செய்யக்கூடாதுங்கிறத அவங்க சொன்னாங்களே தவிர அஷ்டமி நவமி அன்னைக்கு அந்த தேதியில எந்த நல்ல காரியமே செய்யாதுன்னு சொல்லி எல்லாம் தலைகீழ் படமா போயிடுச்சு. ஏன்னா அந்த காலங்கள்ல அந்த வேதனைப்படக்கூடிய காலங்களில் நம்ம என்ன செய்யணும், நல்லது செய்யணும், நல்ல உணர்வுகளை சுவாசிக்கணும், நல்ல பலன்களை பெறணும் அப்படிங்கிற உணர்வோடு எடுத்து நம்ம அந்த உயர்ந்த உணர்வு எடுத்து அந்த வேதனைப்படுறவரை கொடுத்தா அது நல்ல வேலையை செய்யும். இதுதான் வேத நூல்கள்ல இப்படித்தான் மூலங்களை கொடுத்துருக்காங்க. எதுக்காண்டி சொன்னாங்க, ஏன் சொன்னாங்க, எந்த அர்த்தத்தோடு சொன்னாங்கிறத முக்கியம். ஆனா அது மாறி போயிடுச்சு காலத்தில், யாருடைய குற்றம் அல்ல. அதனால மொத்தத்துக்கு நல்ல காரியத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்லி கடவுள் பிறந்த நாள் நம்ம முன்மொழிகிறோம். ஆனா கடவுள் பிறந்த நாள் எந்த நல்ல காரியத்தை செய்யாதுன்னு சொல்லி இப்படி மாற்றிட்டோம். ஏன்னா நல்ல காரியத்தை நம்ம முழுமையா செஞ்சா அதனால நம்ம சந்தோஷப்பட முடியும் நிச்சயமா. ஏன்னா உயிரில் பட்டு அந்த உணர்வு இயக்கங்கள் வந்துச்சுன்னு நிச்சயம் அந்த உணர்ச்சிகள் நமக்குள்ள மகிழ்ச்சி ஊட்டும். ஆனா வேதனைப்படுறாங்க விட்டு பார்க்க போகும்போது நமக்கு அந்த மகிழ்ச்சி வருமா? வராது. ஆகவே அந்த நேரத்தில் அந்த வேதனையிலிருந்து அவர் விடுபடணும், அவர் நல்லவனா மாறணும்,
அவருக்கு அந்த நல்ல சக்தி கிடைக்கணும் அப்படின்னு நம்ம உயர்ந்த உணர்வு எடுக்கிறதுக்கு தான் நீ இதை எண்ணாத அப்படிங்கிறத அழுத்தம். ஒரு உணர்வுடைய சொல் அழுத்தம் எங்க இருக்கோ அப்படிதான் இயக்க சக்தியா மாறும். கெட்டதை செய்யக்கூடாதுங்கிறத சொன்னதை விட்டுட்டு அப்படியே அழுத்தத்தை மாற்றி கெட்டதை எடுக்கக்கூடாதுன்னு சொன்னதை நல்லதை எடுக்கக்கூடாது, நல்லதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி அழுத்தத்தை மாற்றி நமக்கு புரியாத நிலையில கொண்டு போயிட்டாங்க. அப்ப நல்ல கடவுள் பிறந்த நாள் சொல்லக்கூடியதுல நல்லதை எடுக்கணும், நல்லதை வளர்க்கணும் அப்படிங்கிறத கெட்டது வந்துருதுப்பா, உன் நிறைய வாழ்க்கையில பார்க்க போகும்போது நீ வெளியில் ரோட்ல பார்த்தனால எத்தனை தீமைகள் வருது, அதனால நீ செய்யாத, அதை பார்க்காத அது சொன்ன அதனுடைய உட்புறம் நம்ம எடுத்துக்கிட்டோம். நம்ம நல்லவங்க தானே, நம்ம என்னைக்குமே நல்லதானே செய்வோம். வேதனைப்படுறவங்களுக்கு இறக்கப்படுறது தப்பா, அவர் தவறு செஞ்சாலும் நான் கோவப்பட்டது தப்பா அப்படின்னு நம்ம சரி அந்த கோவம் உள்ள வந்தா என்ன செய்யும், அந்த வேதனை நமக்குள்ள வந்தா என்ன செய்யும் அப்படின்னு அதை யோசிக்காம நம்ம என்ன செய்யறோம், சாஸ்திரங்கள் சொன்ன உட்பொருள்கள் நம்ம அறியாமலே மாறிடும். அதனாலதான் குருநாதர் நீங்க சொல்றது உங்களுக்கு அர்த்தம் அதுதான். இருண்ட நிலையிலிருந்து நம்ம இது பள்ளம், இது மேடு, இந்த பக்கம் போனேன்னா சரியான பாதை இல்லை அப்படிங்கிறது கண்ணுதான் வழிகாட்டுது. ஆனா அதே சமயத்தில் உயிரில பட்டு இந்த உணர்வின் இயக்கங்கள் அகக்கண்ணாயிரும் உயிர் என்ன செய்யுது, அந்த எண்ணங்களை உணர்ச்சிகளை நம்ம இயக்கி உண்மைகளை வெளிப்படுத்துது. அதனாலதான் கண்களுக்கு கண்ணன் அப்படிங்கிறது கடவுள் பேரை வைக்கிறாங்க. எண்ணத்தினால உணர்வால நம்ம இயக்கக்கூடிய நிலையில ராமன் கடவுள் வைக்கிறாங்க. சொன்ன தத்துவங்கள் எல்லாம் உண்மைதான். அந்த தத்துவங்கள் எவ்வளவு மூலக்கூறுகள் உண்டு. ஆனா அது நம்ம காலத்தால அறிய முடியாதபடி யாரோ சொன்னாங்க எவ்வளோ சொன்னாங்கிறத இப்படி நமக்குள்ள அதை பதிவாக்கி அன்னைக்கு நீ செஞ்சிட்டேன்னா தப்பா போயிடும், அன்னைக்கு செஞ்சேன்னா உனக்கு ஏதாவது கடவுள் தண்டனை கொடுத்துருவாரு அல்லது கெடுதலாகி போயிடும், நீ தெய்வ குற்றம் செய்துவிட்ட அப்படின்னு நம்மளை விஞ்ஞானம் இன்னைக்கு அதை நிரூபிக்குது. அவன் எந்த கடவுளையும் எதையும் சொல்றது இல்லை. நீ நுகர்ற உணவு எப்படியோ அப்படித்தான் சொல்லி எலக்ட்ரானிக் அட்டையை கொடுத்து இப்படித்தான் சொன்னா அதுபடிதான் அது வேலை செய்யுது. அதுக்கு நேரமோ காலமோ அதெல்லாம் தேவையில்லை. அதனாலதான் குருநாதர் என்ன சொல்றாரு, நீ எப்பெல்லாம் நல்லதை நினைக்கிறியோ அதெல்லாம் உனக்கு நல்ல நேரம் தான்ப்பா, நீ கெட்டதை என்னன்னா கெட்ட நேரம் அப்படிங்கிறது. அந்த தத்துவத்தை அஷ்டமி நவமிங்கிறதுல நீ கெட்டதை பார்க்காத, கெட்டதை நுகராத, கெட்டதை நீ எண்ணாத, அதைத்தான் அஷ்டமி நவமிங்கிறத சுட்டி காட்டி. ஏன்னா நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு வேணும் இல்லையா. அதனால இதை மாசந்தோறும் இதை வர்றதை நமக்கு நினைவுபடுத்துறாங்க. மாதந்தோறும் நினைவுபடுத்தி நீ கெட்டதை எண்ணாத, கெட்டதை பார்க்காத, கெட்டதை நுகராத, கெட்டதை உனக்குள்ள வளர்த்துக்கிறாத, நீ நல்லதை நுகரு, நல்லதே வளர்த்துக்கோ, நல்லதே பேசு, நல்லதே மற்றவங்களுக்கு கூட இது உனக்குள்ள நல்லதா வரும் அப்படிங்கிறத அந்த இயக்க சக்தி உட்பொருள் அறிவுகள் கடவுள் பேரை சொல்லி நமக்கு உண்மைகளை உணர்த்துறாங்க. அதுதான் நம்ம ஞானகுரு இந்த உபதேசத்துல நமக்கு சொல்லி நம்ம இது நாள் வரைக்கும் சாஸ்திரங்கள் நம்ம காட்டப்பட்டதுன்னு எதை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனா உண்மையிலே மகரிஷி ஞானிகள் அந்த வேத சாஸ்திரங்களை எதை சொல்லி சொன்னாங்க அப்படிங்கிறது தெளிவுபடுத்துறாங்க. அதனால மனிதனுக்கு நல்ல நேரம் கெட்ட நேரங்கள் கிடையாது, தனித்த நிலைகள்ல கிடையாது. 24 மணி நேரம் நல்லதை நினைச்சா நல்ல நேரம் தான், 24 மணி நேரம் கெட்டதை நினைச்சா கெட்டது தான். அதுதான் ஞானகுரு அவர்கள் இந்த உபதேசத்தை நமக்கு தெளிவாக வழிகாட்டுறாங்க.